Jackie Cinemas. Unbiased cinema review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் இந்த கிளாசிக் திரைப்படங்கள்லாம் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆசை. நம்ம வந்து நிறைய பழைய உலக சினிமாக்கள் அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம சேனலில் வந்து தமிழில் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய திரைப்படங்களை வந்து நம்ம வந்து பண்ணவே இல்லை. பட் நிறைய பழைய படம் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் விரிவாக பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரியான சில தேடி பிடிச்ச சில படங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு நண்பர் விக்டர் வந்து இந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தார். அந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. லீனா மீனா ரீனா 1987 வந்த படம் இது. இது ரிவைசிங் கமிட்டி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏ சர்டிஃபிகேட் படம். இது ரிவைஸ்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ஜூன் 16ஆம் நாள், அதுதான் இந்த திரைப்படத்துக்கு வேறு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இல்லை இது டப்பிங் ரைட்ஸ் போய் அப்படி வந்துதான் என்னன்னு தெரியல எனக்கு. பட் இந்த திரைப்படத்தை வந்து சண்முகம் வந்து இயக்கியிருக்கின்றார். இந்த திரைப்படம் வந்து பிரபல நாவலாசிரியர் புஷ்பா தங்கதுரை எழுத்தில் வெளிவந்த ஒரு நாவலுடைய அடிப்படையாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஐ திங்க் புஷ்பா தங்கதுரை வந்து இதில் வந்து ஒரு சீனை நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இந்த படத்தில் தகவல்கள் யாருக்கு தெரிஞ்சாலும் அது பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. யூடியூப்பில் அந்த ஜூன் 16ஆம் நாள் அப்படின்னு டைட்டில் அடிச்சிங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளில் கிடைக்குது. நல்ல த்ரில்லர், அதுதான் உண்மை. இந்த படத்தோட டைட்டில் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து புஷ்பா தங்கதுரையுடைய நாவல். இது வந்து பிரபல வாரப்பத்திரிகையில் வெளியாகி மக்களுடைய பெரிய பாராட்ட பெற்ற ஒரு நாவல் இது. அதுதான் நாங்கள் திரைப்படமாக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து செந்தாமரை, சிவச்சந்திரன், அதுக்கப்புறம் வந்து ரதிதேவி, அதுக்கப்புறம் வந்து வீரப்பன், அதாவது கவுண்டமணி செந்திலுக்கு நகைச்சுவை பகுதி எழுதின வீரப்பன் தான் இதில் வந்து வேலைக்கார வேஷம் போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக வந்து அவர் தான், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பேச்சு தோரணெல்லாம் அவர் தான். ஏன்னா இதில் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. இது இந்த படம் வந்து நிஜமாகவே வந்து ஒரு டெம்டிங்கை ஏற்படுத்துச்சு. கிளைமேக்ஸை விட்டுடுங்க, பட் ஃபஸ்ட்டு என்ன, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு வீடு சென்னையில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. அதுவும் வந்து சென்னையில் வந்து அப்போ வந்து ஆண்டனாலாம் இருக்கும் இல்லையா, 87, 88 வந்து வெறும் ஆண்டனா தான். அதாவது நகரம் முழுதும் வந்து ஆண்டனாவாக நிரம்பி இருக்கும். அதாவது அதில் வந்து 2 ஆண்டனா ஒன்று இருக்கும். ஒன்று வந்து பெருசு வந்து மெட்ராஸ் DD1, சின்னது வந்து DD2, அப்புறம் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது. அந்த மாதிரி ஆண்டனாலாம் காலகட்டாது. அந்த ஆண்டனா ஃபுல்லாக நிரம்பி இருக்க மாதிரியான மாடி காட்சிகள். ஒரு வீடு வந்து காமிக்கிறாங்க. அந்த வீடு உள்ளார போகிறாங்க. அந்த வீடு வந்து என்னென்னா ஜட்ஜு சுரேந்தர் அப்படின்ற ஒரு வீடு. அவருக்கு வந்து 3 பொண்ணுங்க. ஸோ திடீர்னு பார்த்தா என்னென்னா, அந்த ஜட்ஜு சுரேந்தர் வந்து காணாமல் போயிடுறார். எப்படான்னா ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து அவருக்கு காணோம். அதான் கடைசியாக பார்த்தது. 17ஆம் தேதி அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, சரி எங்கேயோ வெளியூர் போயிருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நாட்கள் ஆக அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அது வந்து போலீஸ்கிட்ட போகுது. அவங்களும் அந்த வழக்கு எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜு குடும்பம் என்ன ஆனவங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிற அந்த புள்ளி, அந்த ஜட்ஜு குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, அவங்க கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. நூல் பிடிச்ச மாதிரி இந்த கேஸ் வந்து 45 மினிட்ஸ் கிட்ட அந்த படமே வந்து ஒரு அப்பயே 2 மணி நேரத்தில் தான் எடுத்திருக்காங்க. 14 ரீல் தான் அது. ரொம்ப கிறிஸ்பாக இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு க்ளூவுமே இல்லாமல் வந்து அந்த படம் வந்து இப்போயாவது உங்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் ஒன்றும் இல்லை, எல்லா தெருவுலையும் வந்து கேமரா வச்சிடுறாங்க. யார் எந்த பக்கம் போனால் என்ன வந்தால் என்ன அந்த நாளை வந்து டெஸ்ட் பண்ணாலே செக் பண்ணாலே மாட்டிக்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு தகவலும் இல்லாமல் அந்த போலீஸ் செந்தாமரை வந்து அந்த சிங் கேரக்டர் வந்து குழம்பி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நூல் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இதை வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஏ சர்டிஃபிகேட்ன்றதுனால அந்த காலத்திலே வந்து உங்களுக்கு நீச்சல் உடை தண்ணியில் போட்டு முக்கி எடுக்கிறதுலேருந்து புஷ்பா தங்கதுரை ரைட்டிங்கே கொஞ்சம் வந்து செக்ஸி ரைட்டிங் தான். இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதுவார் அவர். இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து தமிழ் ரசிகர்கள் வந்து அத்தனை பேருமே பார்க்க வேண்டிய நம்ம நிறையா படங்கள் நம்ம வந்து கிளாசிக்கில் வந்து சொல்கிறோம், அந்த படம் சூப்பராக இருக்கும், அந்த படம் சூப்பராக இருக்கும். தமிழ்லையும் இந்த மாதிரி ஒரு மேக்கிங்கில் வந்து நிறைய விஷயங்கள், லைட்டிங்கில் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. பட் இந்த படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்தோட எடிட்டிங்கும் கூட. பட் ஆனால் நிஜமாக சொல்கிறேன், இதை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மேக்கிங். அதாவது மேக்கிங் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டைலிஷ் மேக்கிங் கிடையாது. ஆனால் கதை சொன்ன விதத்துலையும் சரி, எடுத்த விதத்துலையும் சரி மிக சரியாகவே என்னை பொறுத்தவரையும் எடுத்திருக்காங்கன்னு முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஜட்ஜை வந்து கண்டுபிடிக்கிற வரையிலையும் கூட வந்து உங்களுக்கு வந்து ஜட்ஜு கண்டுபிடிப்பாரா மாட்டாரா, அதுக்கு முறை இவனா அவனான்னு உங்களை வந்து இழுத்து வந்து உங்களை வந்து அலைய வச்சது வந்து மிகப்பெரிய விஷயம். இன்னொன்று வந்து இந்த
அப்போ வந்து எப்படி என்ன மாதிரிலாம் பேசுவாங்க, என்ன மாதிரிலாம் வந்து கேமரா மூவ்மெண்ட்டு, என்ன மாதிரிலாம் ஆர்டிஸ்ட் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம் அவுட் போவாங்க, ஃப்ரேம் இன்னும் வருவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிக அழகாக இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஜட்ஜாக வந்து பிஎஸ் ராகவன் வந்து பண்ணியிருப்பார். ஃபஸ்ட் கிளாஸ் நடிப்பு அவர், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். செந்தாமரையும் அதேமாதிரி தான். அதேமாதிரி செந்தாமரை வந்து வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து தம் அடிச்சுட்டு பேசுறதுலேருந்து ஒருத்தவங்க விசாரிக்கிறதுலேருந்து, மிக முக்கியமாக அந்த ப்ரொஃபஸர் கிட்ட போய் அவங்க அந்த லீனாவுடைய லப்பர்கிட்ட வந்து விசாரிக்கிற அந்த இடத்துல வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ ஒரு ஜென்யூனாகவும் ஜென்டிலாகவும் இருக்குது. அதே மாதிரி சிவசந்திரன் கிட்ட வந்து விசாரிக்கிறப்ப ரொம்ப தடி மேலே இருந்துட்டு தம்பி போலீஸ் ஸ்டேஷன் சாரி சார் ஏதாவது தெரியாமல் பேசினா மன்னிச்சுக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் அந்த ஸ்டைலை வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும். ரெண்டாவது செந்தாமரை பேசுகிற அந்த தொனி இருக்கு பாருங்க, அதில் வந்து நிறையா அந்த போலீஸ் நக்கல் என்ன சொல்கிறது ஸ்பான்டேனியஸாக அதை வந்து பேசுகிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று இந்த படத்தில் வந்து ரொம்ப பெஸ்ட் சீன்னு நான் சொல்கிறது வந்து சாமியாருக்கும், அதாவது ஒரு சீஃப் சாமியாரா, இந்த காலத்துலேருந்து சாமியார் அப்படி தான் இருக்காங்க, அது ஒரு சாமியார், பெரிய சாமியார் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்து செந்தாமரை போயிட்டு வரும்பொழுது பேசிட்டு வர அந்த காட்சி இருக்குது பாருங்கள், ரொம்ப அற்புதமான காட்சி அது. அந்த நக்கல் நையாண்டி எல்லாம் கலந்த கலவையாக அதை சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து சங்கர் கணேஷ் தான். 3 பொண்ணுங்களுமே வந்து படத்தை பார்க்கணும் ஓடணும் அப்படின்ற செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இன்னொன்று இந்த படத்தில் வந்து பச்சை கலர் பல்லவன், சிவப்பு கலர் பல்லவன்லாம் நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். அதை விட மகாபலிபுரம் ரோட்டில் ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த காலத்து மகாபலிபுரம் ரோடு எப்படி இருந்தது, இப்போ ஓஎம்ஆர் ரோடு எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கான ஒரு விஷயமாக கூட இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்புறம் குப்பை வண்டி, மாட்டு வண்டி தான் அப்போலாம் குப்பை வண்டி, அதை விட குப்பை கிடங்குல போய் ஒரு இடத்துல தேடுவார். குப்பை கிடங்கு எப்படி இருக்கணும் வந்தால் சூப்பர் சாதாரணமாக மோடு போட இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து குப்பை கிடங்குலாம் நிற்க கூட முடியாது. அன்றைக்கி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு படமாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாசிக் மூவி வரிசையில் இந்த பெஸ்ட் த்ரில்லரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதில் ஜாக்கி சினிமா சார்பாக உண்மையிலே நான் வந்து சந்தோஷப்படுறேன். நெயில் பைட்டிங் த்ரில்லர் அந்த மாதிரியான ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் இது. பட் கிளைமேக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு போன கதை தான், அது ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் இருந்தாலும் அது அப்படியே நூல் பிடிச்சிட்டு போன விஷயங்கள் வந்து நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஸோ இந்த தளத்திற்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றியும் பேரன்பும். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.